நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 2 வெப்சைட்லேருந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகிருக்கும். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ண பிறகு அந்த ஸ்டாக் வந்து வீக்லி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா, டே ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஏதாவது டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிருக்கா, பிரேக் அவுட் நடந்திருக்கா, ஏதாவது சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் முக்கியமாக அந்த ஸ்டாக்கோட டே வீக்லி வேல்யூம் பார்க்கணும். இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பாருங்கள். வீக்லி கேண்டிலில் இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் லைன் சார்ட் கொடுத்துட்டு க்ளூசிங்கை வச்சு நீங்கள் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீக்லி சார்ட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் கொடுக்குறேன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு அப்பு கொடுத்துருக்கு. எகெயின் ஹை வந்திருக்கு. டபுள் டாப் கிரியேட் ஆகிருக்கு. டபுள் டாப் கிரியேட் ஆகிட்டு டபுள் டாப் கிரியேட் பண்ணிவிட்டு டபுள் டாப்பை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. எகெயின் சப்போர்ட் எடுத்துகிட்டு வீக்லி புல்லிஷ் கேண்டிலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து 3 வாரமாக வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் எடுத்து என்ட்ரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் ப்ளூம்பர்க். இந்த ப்ளூம்பர்க் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் லார்ஜ் கேப் வைஸாகவும் மிட் கேப் வைஸாகவும் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். அதுமாரி ப்ரைஸ் இன்க்ரீஸ், வேல்யூம் இன்க்ரீஸ், ப்ரைஸ் டிக்ரீஸ், வேல்யூம் டிக்ரீஸ், அது மாதிரி நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். 52 வீக் ஹை ஸ்டாக்கு செலக்ட் பண்ணலாம். நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டாக்காக எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். வீக் டேஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டாக்கு கிடைக்கும். ஒரு 50 ஸ்டாக் அனலைஸ் பண்ணால் தாங்க ஒரு 5 ஸ்டாக்கு கிடைக்கும். இந்த லார்ஜ் கேப் பார்க்கலாம். லார்ஜ் கேப்பில் டே கெய்னரில் ஐடிபிஐ பேங்க் இருக்குது. வீக்லியும் ஐடிபிஐ பேங்க் இருக்குது. மந்த்லி கெயின்லேயும் ஐடிபிஐ பேங்க் இருக்குது. அது மாதிரி டேயில் அதானி வில்மர் இருக்குது. வீக்லி கெயினில் அதானி வில்மர் இல்லை. வீக்லி கெய்னரில் ஐடிஎஃப்சி பேங்க் இருக்குது. மந்த்லி கெய்னர்லேயும் ஐடிஎஃப்சி பேங்க் இருக்குது. அதுமாரி மிட் கேப் பார்க்கலாம். மிட் கேப்பில் ஆர்பிஎல் பேங்க் இருக்குது. யுஃப்ளெக்ஸ் இருக்குது மந்த்லியில். வீக்லியில் யுஃப்ளெக்ஸ் இருக்குது, ஆர்பிஎல் பேங்க் இருக்குது. இந்த ப்ளூம்பர்க் வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். ப்ரீமியம் பே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அனதர் வெப்சைட் பற்றி பார்க்கலாம். கூகுள் குரோம் போய்ட்டு ஸ்டாக் கேஜின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்டாக் ஏஜி ஸ்க்ரீனர் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேனரில் இங்கே பாருங்கள், ப்ரீமியம் அனலிஸ்டிக்னு இருக்கு இல்லையா, இதில் ஸ்கேனர்னு இருக்கும். இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஸ்கேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட் ஸ்டாக் கிடைக்கும். வீக்லி மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்லாம் கிடைக்கும். 52 வீக் பிரேக் அவுட் ஸ்டாக் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். புல்லிஷ் க்ளோசிங் அபோவ் ப்ரீவியஸ் டே, க்ளோசிங் அபோவ் ப்ரீவியஸ் டே ஹை. சென்ட்ரல் பேங்க், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், எல்என்டி ஃபைனான்ஸ், சிட்டி யூனியன், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வரும். நீங்கள் வீக்லி பிரேக் அவுட்டும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹை வேல்யூம் டெலிவரி ஸ்கேனும் எடுத்துக்கலாம். ஹை வேல்யூம் ஸ்டாக்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் அதுமாரி ஃபண்டமெண்டல் ஸ்கேன், டெக்னிக்கல் ஸ்கேன்,
கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வேணும்னா அதையும் இதை அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் மொரபோசோ, சிட்டி யூனியன் பேங்க், மஹேந்திரா லைஃப், டிடிகே பிரஸ்டீஜ். இந்த வெப்சைட்டில் இந்த ஸ்கேனரை ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.